ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்திலே சொல்கிறார், அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையானது பெலிஸ்தியர் ராஜாவாக்கிய அபிமெலேக் என்பவர் ஈசாக்குக்கு பற்றி கொடுக்கிற சாட்சியின் தீர்க்க தரிசனம். கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், உங்க கூடவே அவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறார். ஒரு பக்கம் அவரை பற்றி சாட்சி சொல்றார், மறுபக்கம் நாங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்றோம். இந்த 29வது வசனத்தில் சமாதானம் பண்ணிக்கொள்றோம். நாங்கள் தீமை செஞ்சோம், இனிமேல் உங்களுக்கு நன்மை தான் செய்வோம், நீங்களே எனக்கு நன்மை செய்யுங்க. ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். இந்த அபிமெலேக், இந்த பெலிஸ்தியர் என்பவர்கள் யுத்தத்துக்குரியவர்கள். பெலிஸ்தியர் என்று சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள், யுத்தம் பண்ணுகிற ஒரு கூட்டம், எதிர்க்கிற ஒரு கூட்டம். பெலிஸ்தியர் என்று சொல்லும் போது எதிர்க்கிற ஒரு கூட்டம். அபிமெலேக் என்ற வார்த்தைக்கு ராஜாக்களின் தகப்பன் என்று பொருள்படுகிறது. தான் பெரியவன் என்ற ஒரு நினைவு இருக்கிறது. ஆண்டவர் ஈசாக்கை வழிநடத்தி கேரார் என்ற இடத்திற்கு வழிநடத்தி அவரை அந்த இடத்திற்கு கொண்டு செல்கிறார், பிழைக்க செல்கிறார் ஈசாக். அந்த இடத்திலே தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார், 100 மடங்கு பலனை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். இந்த சூழ்நிலையிலே 13வது வசனத்திலே பொறாமை கொள்கிறார்கள். ஏனென்றால் வெல்த், தேவனுடைய அனுக்கிரகம் அவர் மேல் இருக்கிறது, அனுகூலத்தை தேவன் தருகிறார், காட்ஸ் ஃபேவர். அவர் செய்கிற காரியத்தை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இதை கண்டபோது அவர்களுக்குள் பொறாமை வந்தது. இன்றைக்கும் அநேகர் நம்ம வேலை ஸ்தலத்திலையும் அபிமெலேக் இருக்கிறார்கள், பெலிஸ்தியர்கள் இருக்கிறார்கள். ஊழியத்தின் நான் பாதையில் ஏறக்குறைய 25 வருஷங்கள் நான் சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். பல இடங்களிலே போட்டிகள், பொறாமைகள் இருக்கத்தான் செய்கிறது. இன்றைக்கு அநேக இடங்களிலே போட்டிகள் இருக்கிறது, வியாபாரங்களிலே போட்டி. அபிமெலேக் வாழத்தான் செய்கிறார்கள். எவ்வளோ இடங்களிலே இந்த அபிமெலேக்கின் கிரியைகள் செயல்படுகிறது. பொறாமை கொள்ளும் ஜனங்கள். பொறாமை என்று சொல்லும்போது அது பிசாசினால் வருகிற ஒன்று. இன்றைக்கு மனிதர்கள் அடுத்தவங்களோட முன்னேறிடக்கூடாது, தங்களை விட மேலான நிலைக்கு வரக்கூடாது. ஏனென்றால் அவன் ராஜாக்களுக்கெல்லாம் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் தான் பெரிய ஆளாக இருக்கணும்னு அவன் நினைத்தான், பொறாமை கொண்டான். என்ன செய்தான்? அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த ஈசாக்கோடு இருந்தார். தீமை செய்ய நினைத்தார்கள், பொறாமையின் வேலைகளை அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு நிறைய பேர் நல்ல வேலை செய்கிறது கிடையாது, பொறாமை வேலையை செய்கிறாங்க. எப்படியாவது தடுக்க நினைப்பார்கள், எப்படியாவது இவங்க மேலே வரவிடாதபடிக்கு நினைப்பார்கள். ஒரு நல்ல காரியம் வரும்போது அதுக்கு தடுக்க நினைப்பாங்க, தீய சக்திகளை கொண்டு வர நினைப்பு. அதுதான் பொறாமையின் ஆவிகள் செயல்கிற காரியங்கள். அது தீமையே செய்யக்கூடியது, அது பிசாசினால் உண்டாகிறது. மனிதர்கள் மூலமாக இது நடக்கிறது. இன்றைக்கும் எத்தனையோ இடங்களிலே, வியாபாரங்களிலே தடைகள். எத்தனையோ கடை வச்சிருக்கிறவங்க சொல்ற காரியமும் அதுதான். அவர்கள் செய்த கெட்ட காரியங்கள் என்ன, அதை எப்படி ஆண்டவர் ஈசாக்குக்கு நன்மையாய் மாற்றி கொடுத்தார் என்பதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி கொண்டான்.
மண்ணினால் அவன் நிரப்பி போட்டான், தடை செய்தான். 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளையும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர்கள் தூர்த்து போட்டவைகளை துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின் படி அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார். மண்ணு போட்ட துறவுல ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் அநேக மக்கள் மாந்திரம் பண்றது, செய்வன பண்றது, வீட்டுக்கு விரோதமாய் செய்கிறது, தீய காரியங்களை செய்கிறார், தடுக்கிறாங்க. ஊழியத்தின் பாதையில நிறைய நான் பார்த்திருக்கிறேன். பல வாசல்கள் திறக்கப்படும் பொழுது அதை தடுக்க நினைப்பார்கள். பொறாமைகள் வேலை செய்கிறது. மண்ணு போட்ட இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். சத்துரு கொண்டு வருகிற தீமைகளை எல்லாம் ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். நீரூற்றை புறப்பட செய்தார். செய்யும் வேலையை ஆசீர்வதித்தார். அவன் என்னென்ன பண்ணானோ அதை பற்றிலாம் ஈசாக்கு கவலைப்படவே இல்லை. தேவன் கொடுத்த கிருபையோடு சென்றார். தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் பிடித்திருந்தார். தேவனோடு அவர் நடந்தார். தேவனோடு அவர் வாழ்ந்தார். அவருக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். ஆதியாகமம் 26:3 சொன்னார், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசம் முழுவதையும் நான் தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். அதை நிறைவேற்றுவதற்காக இருந்தார். அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஆண்டவர் அவர் வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்தார், நன்மையை செய்தார். அடுத்து அவருக்கு செய்த காரியங்கள் பார்க்கும் பொழுது இந்த 20வது வசனத்திலேயும் பார்க்கிறோம். நிறைய பிரச்சனைகளை அவர்கள் கொடுத்தார்கள். 16வது வசனத்தில் அபிமெலேக் சொல்றார் ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் நீ மிகவும் பலத்தவனாயிருக்கிற. ஈசாக்கு பலத்தவனாயிருந்தார். இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற கிருபைகள் பலத்ததாயிருக்கிறது. நமக்குள் வைச்சிருக்கிற தேவனுடைய வல்லமை பலத்ததாயிருக்கிறது. நமக்குள் வைத்திருக்கிற ஆண்டவருடைய அபிஷேகம் பலத்ததாயிருக்கிறது. இதை கண்டு சத்துரு நடுங்குவார்கள். இந்த அபிமெலேக் பெலிஸ்தியர் என்று சொல்லுவோம், உலகத்தை குறிக்கிறது. இன்னைக்கு உலகத்தார் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது ஆண்டவர் அதை எல்லாம் மாற்றக்கூடியவராயிருக்கிறார். எவ்வளோ அவன் சொல்றான், துரத்துற ஈசாக்க துரத்த நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஈசாக்கு அதே தேசத்திலே வாழ்ந்தார். அதே தேசத்திலே ஆண்டவர் அவரை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். அது மட்டுமல்ல, அவனுடைய மெய்ப்பருக்கும் கேராரில் இருக்கிற ஈசாக்குடைய மெய்ப்பர்களுக்கும் பெலிஸ்தியர் மெய்ப்பர்களுக்கும் வாக்குவாதங்கள் வந்தது. சண்டை போட்டான். இன்னைக்கு நிறைய பேர் சண்டை போடுற, மற்றவங்களோட சண்டை போடுற ஒரு காரியம். ஆனால் ஈசாக்கு அவங்களோடு யுத்தம் பண்ணல. ஆண்டவர் சித்னாவுக்கு முடிவை கொண்டு வந்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை கொடுக்கிற மக்கள் உண்டா? அந்த வாக்குவாதம் வந்த பொழுது அந்த பகுதிக்கு சித்னா என்று ஏசேக் என்று பெயரிட்டார். மற்றொரு இடத்திற்கு அவர் போனார். அதற்கு அதுலேயும் வாக்குத்தத்தம் பண்ணினாங்க, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆர்கியூமெண்ட் என்ன வாக்குவாதம்னா அவங்களுக்கு அது சொந்தம். இவங்க செய்கிறதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்ச போது அவங்களுக்கு அது சொந்தம் என்று சொன்னாங்க. ஒரு பக்கம் ஏசேக், மறுபக்கம் ஆனால் ஆண்டவர் சித்தனா ஆக்கினார். சித்தனா என்பது முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார், ரெபெக்கோத்தை கொடுத்தார்.
சொந்தமாக ஒரு இடத்தை கொடுத்தாரு. அது வரைக்கும் போராடிக்கிட்டே இருந்தாங்க. ரகபோத் என்று சொல்லும்போது பெறுகிற ஒரு இடம், ஆசீர்வதிக்கிற ஒரு இடத்தை தேவன் கொடுத்தார். ஈசாக்கு போகிற இடத்தெல்லாம் தேவன் வர்த்திக்கப்படினார். அவர் செய்கிற காரியத்தெல்லாம் பலன் கொடுத்தார். காரணம், ஃபேவர் ஆஃப் காட் அவருக்குள்ள இருந்தார். ஆண்டவர் அவரோட கூட இருந்தார், அவரை நடத்தினார். என்னென்ன தடை செய்தார்களோ, என்னென்ன போராடினாங்களோ, அது எல்லாத்துக்கும் ஆண்டவர் முடிவு கொண்டு வந்தார். அதுதான் சித்தனா. சித்தனாவுக்கு பிறகு ரகபோத்தை தேவன் கொடுத்தார். ரகபோத் என்று சொல்லும்போது தனக்கென்று ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்று அவருக்குன்னு ஒரு சொந்த இடத்தை கர்த்தர் கொடுத்தார். அவரை ஆசீர்வதித்தார், மேன்மைப்படுத்தினார். ரகபோத்தோடு சேர்த்து பெயர்சபாவையும் கொடுத்தார், தண்ணி துறவுள்ள இடத்தையும் கொடுத்தார், ஆசீர்வதித்தார். 2 சுதந்திரத்தை அவர் கொடுத்தார், அவரை மேன்மைப்படுத்தினார். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பயம் வந்தது, நடுக்கம் வந்தது. நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். இன்றைக்கு இதே சாட்சியை நமக்கும் சொல்வார். நம்மோட ஆண்டவர் மகிமைப்படுவார். ஈசாக்கோடு இருந்து கேராரிலே தேவன் செய்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். சத்துருக்கள் தீமை செய்யலாம், தடை செய்யலாம், உங்களுக்கு விரோதமாக மக்கள் எழும்பலாம். ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் முறிச்சு போட்டார். ஈசாக்கை தேவன் பாதுகாத்தார், அவர்கள்ட்டிருந்து காத்தார், அவர்கள்ட்டிருந்து விலக்கினார். ஈசாக்கு ஒரு விதத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஆகலை, பொறுமையோடு இருந்தார். அதை கண்ட போது அவங்களுக்குள்ள ஒரு கனி வந்துச்சு, அவங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வந்துச்சு. அவ்வளோ நாட்கள் பகைத்து கொண்டிருந்தவங்க நண்பர்களாக ஆயிடுவோம்னு சொன்னாங்க. அவங்க ஈசாக்கோடு ஒப்புரவாக்கி கொண்ட காரணம், ஆண்டவர் அவரோடு இருக்கிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனோட இருக்கணும்னா தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய வாழ்க்கை தொடப்பட்டிருக்கணும், டெலிவரன்ஸ் ஆயிருக்கணும். தனிப்பட்ட டெலிவரன்ஸ் நமக்கு தேவை, தனிப்பட்ட மிரக்கல்ஸ் நமக்கு தேவை. நம் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்கள் மேல் அற்புதங்களை செய்வார் என்றால் மக்கள் பார்ப்பார்கள். நிச்சயமா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உங்க வீட்டில் அதை சொல்ல போறாங்க, உங்க குடும்பத்தில் சொல்ல போறாங்க, நீங்க செய்யற வேலை ஸ்தலத்தில் சொல்ல போறாங்க. உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உன்னோட ஆண்டவர் இருக்கிறார், நீ ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன் என்பதை. ஹல்லேலூயா. பகையெல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டார், சமாதான பிரபுவாக இருக்கிறார். சிலுவையிலே அவர் பகையை கொன்றார், சமாதானத்தை உண்டு பண்ணினது போல. காரணம், ஈசாக்கோடு ஆண்டவர் இருந்தார், அவரை கைவிடலை. ஈசாக்கிற்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறியது, ஈசாக்கோடு பேசின வார்த்தைகள் நிறைவேறியது. இன்றைக்கும் நமக்கும் அதை செய்வார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், இரத்தத்தை சிந்தினவர், பாடு மரணங்களை சகித்தவர், அவர் உங்களோடு இருக்கிறார். நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள இயேசு வெளிப்பட வேண்டும். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது இயேசு வெளிப்படுவார். அவருடைய வார்த்தை வெளிப்படும், அவருடைய வல்லமை வெளிப்படும், அவர் கிருபைகள் வெளிப்படும். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும் போது, அவருடைய கிருபைகள் வெளிப்படும் போது, அதே போல நம்முடைய ரட்சிப்பு வாழ்வு வெளிப்படும் போது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற காரியங்கள், கனிகள் எல்லாம் வெளிப்படும் போது, ஆண்டவர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஈசாக்கோடு இருந்தவர். இந்த ஈசாக்கோடு இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான், ஒன்னே ஒன்று தான் நான் சொல்ல முடியும். ஆதியாகமம் 31:42 சொல்லுகிறார், ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன், பயபக்திக்குரிய ஈசாக்கின் தேவன், பயபக்திக்குரிய ஈசாக்கின் தேவன். ஈசாக்குக்குள்ள பயபக்தி இருந்துச்சு. தேவனை பார்க்கிறேன், தேவனோடு பழகி கொண்டு இருந்தாங்க, சம்பாஷணை பண்ணி கொண்டு நிமித்தம் தான் தேவன் அவரோடு இருந்தார். ஈசாக்கை போல நம்மளுக்கும் அந்த சாட்சி இருக்கு, பயபக்திக்குரிய ஈசாக்குன்னு சொல்றத போல நம்முடைய பேர் அதில் இருக்கா?
ஈசாக்கின் தேவன் என்று பெயர் கொடுத்தார். இன்றைக்கு நம்ம பேரை சொல்லணுமே. நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவர் காக்கிறார். நம்முடைய ஊழியத்தில் இயேசுவை அநேகர் பார்ப்பார்கள். நம்முடைய குடும்பங்களில் இயேசுவை பார்ப்பார்கள். உங்கள் வேலை ஸ்தலத்திலே இயேசுவை பார்ப்பார்கள். நீங்கள் வாழுகிற நாட்டிலும் தேசத்தில் எங்கு போனாலும் உன்னோட கர்த்தர் இருக்கிறார். அவர் விலகாத கர்த்தர், கைவிடாத தேவன். அவருடைய பிரசனம் எப்பொழுதும் 24 மணி நேரமும் நம்மளோடு இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம், பயபக்தி உள்ள வாழ்வோடு வாழுவோம். வேதத்தை படிப்போம். ஆண்டவரோடு நெருக்கி ஜீவிப்போம். பரிசுத்த ஆவியானவரோடு எப்பொழுதும் வாழும். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவர் அளவில்லாத நன்மையினால், கிருபையினால், ஆசீர்வாதங்களினால், அற்புதங்களினால், தேவனுடைய தொடுதலின் வல்லமையினால் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஒன்றே ஒன்று, பயபக்தியோடு வாழுங்க. இயேசு நம்ம கூட இருக்கிறது அநேகர் பார்ப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் நிறைய சாட்சிகளை எழுப்ப போகிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய சாட்சிகளை எழுப்ப போகிற. உனக்குள்ள இயேசு இருக்கிறது அநேகர் பார்ப்பார்கள். ஆண்டவர் கிருபை செய்வார், வழி நடத்துவார், நன்மையினால் நிரப்புவார், ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். கதிரி என்ற இடத்துக்கு நான் போன பொழுது பாஸ்டர் அம்மா மீட்டிங் முடியும் போது சொன்ன ஒரு வார்த்தை, உங்களோட இயேசு இருக்கிறார். உங்களோட இயேசு இருக்கிற அந்த சர்ச்சில் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். இயேசு பக்கத்திலேயே நிற்கிறார். இயேசு பக்கத்திலேயே நிற்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் அது சொன்ன ஒரு வார்த்தை அதுதான். இன்னைக்கு நம்மோட அவர் இருப்பார். நம்முடைய வீட்டில் இருப்பார், நம்ம அறையில் இருப்பார், நம் குடும்பத்தில் இருப்பார், நம் பிள்ளைக வாழ்க்கையில் இருப்பார், படிப்பில் இருப்பார், அவங்க காலேஜுக்கெல்லாம் போகும்போது கூட இருப்பார். எல்லாரும் பார்ப்பார்கள். நம்ம ஆண்டவரோடு இருக்கிறேன்னு சொல்றது பெருசு இல்லை. அவர் நம்மளோட இருக்கிறத மற்றவங்க சொல்லணும். அதுதான் சாட்சி. இதை நமக்கு ஏற்படுத்துவார். உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். ஆமேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.